இப்போ நேற்று அவருடைய மரணத்துக்கு பிறகு தான் என்னாச்சு அவருக்குன்னு நம்ம விசாரிக்கிறோம். ஆக்சுவலாக அவர் இறந்து சில மணி நேரங்கள்லேயே அவருடைய நண்பர் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். சார் அவர் வீட்டில் தான் இருக்கேன், இன்னும் செய்தி யாருக்குமே தெரியாது, இப்படி ஒன்று நடந்துருச்சு. நான் தான் அதுக்கப்புறம் செய்தியை வெளியில் சொன்னேன். அப்புறம் தான் சேனல்கள் எல்லாத்தையுமே செய்தி வந்துச்சு. அப்போ நான் வந்து ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான்னு கேட்டேன். எனக்கு அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தாருங்கிற தகவல் தெரியல. என்ன சொல்கிறீங்க, ஆக்சிடென்ட் எதுவும் ஆகிடுச்சா அப்படின்னு? இல்லைங்க, அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி வீட்டில் ரெஸ்ட்டில் இருந்தார், திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். அதுதான் மனோஜுக்கு என்னென்னா, அவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்துச்சு. இவ்வளோ பெரிய டைரக்டருடைய பையன் நம்ம மணிரத்னம், சங்கர் இவங்க 2 பேர்ட்டையுமே அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கோம். பட் நம்மளால் ஒரு பெரிய படத்தை இங்கே கொடுக்க முடியலையேங்கிற ஒரு ஏக்கம் ஒன்று அவருக்கு நீண்ட காலமாக இருந்துச்சு. அந்த ஏக்கத்தின் விளைவாக அவருக்கு சில கெட்ட பழக்கங்களும் இருந்துச்சு. ஸோ அதுக்கு அவர் அடிக்ட் ஆன பிறகு அது உடலை கட்டாயமாக எப்போது ஒரு இடத்துல பாதிக்க தானே செய்யும். ஸோ அதுதான் வந்து அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பு கொடுத்து, அப்புறம் சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க. அவருக்கு அதே சேம் டைம் வந்து கிட்னிலையும் ப்ராப்ளம். ஸோ இப்போ இது எல்லாமே சேர்ந்து அவரை சரி பண்ணி வீட்டில் கொண்டு வந்து ஒரு வீட்டுக்கு வந்து சில நாட்கள் தான் ஆகுது. அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்தே சில நாட்கள் தான் ஆகுது. அந்த அன்றைக்கி மத்தியானம் தான் என் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் அவர்கிட்ட பேசியிருக்காரு. பேசும்போது சொன்னாராம், அந்த மாதிரி இது இப்போ தான் சார் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தேன், டாக்டர்கள் என்னை காப்பாற்றிட்டாங்க, இனிமேல் பிரச்சனை இல்லை சார்ன்னு சொல்லியிருக்காரு. அவராலே நம்ப முடியல. மத்தியானம் நான் பேசிக்கிட்டு இருந்தேங்க, இப்போது ஈவினிங் இப்படி சொல்கிறாங்களேன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார். அதான் சொல்கிறேனே, ஒரு பெரிய டைரக்டருடைய மகன், அப்பா இடத்துல பாதி கூட நம்ம பிடிக்க முடியலங்கிற ஒரு கவலை தான் அவர் அப்படி இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு சொன்ன எனக்கு தோணுச்சு.